பொதுவாக ஆங்கிலத்தில் டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மனிதர்களை குறிப்பிடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விதமான நச்சுத்தன்மையோட தான் இருப்பாங்க. இதனால மற்ற எல்லாருக்குமே பிரச்சனையாக தான் இருக்கும். இவங்க மற்றவங்கள பற்றி புறம் பேசுறது, ஒருத்தவங்க சொல்கிறத இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி எப்பவுமே தேவையில்லாத வேலைகளில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களால நிறைய பேர் நிறைய விதமாக பாதிக்கப்படுவாங்க. இவங்க நம்ம நண்பர்களாக கூட இருக்கலாம், நம்ம உறவினர்களாக கூட இருக்கலாம், ஏன் நம்ம வீட்டில் ஒருத்தவங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி டாக்ஸிக் மனிதர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆஃபீஸில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் எப்போவுமே அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பார், யாரோட பிரச்சனைக்கும் போக மாட்டார். ஆனால் இவரை தான் எல்லாரும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் இந்த டாக்ஸிக் மனிதர்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் பலவிதமான பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ ஒரு மாட்டு வரும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அவருக்கு வேலை செய்யவே பிடிக்கல. நாளடைவில் அவர் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டுட்டார். எப்படியாவது இந்த வேலையிலேருந்து வெளியில் போயிடலாம், இல்லை வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மனசுக்குள்ளார பலவிதமான எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்த அவர் ஒரு சமயம் ஒரு துறவியை சந்திக்கிறதுக்காக போகிறாரு. அந்த துறவியை சந்தித்தவர் அவர்கிட்ட இருந்த எல்லா கஷ்டங்களையும் கொட்டி தீர்க்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்னை எப்போவுமே ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்போ சிக்குவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னை பற்றி தவறுதலாக எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க, அங்கே நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இதனால அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப நச்சுத்தன்மையாக இருக்குது. இதுலேருந்து எப்படியாவது வெளியில் வந்துடணும்னு பார்க்குறேன், அந்த வேலையவே விட்டுறலாமான்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஐயா, ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கிட்ட இந்த மனிதர் கேட்குறாரு. அந்த துறவி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, இங்கே பாருப்பா, உனக்கு இதுலேருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆலோசனை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லுங்கய்யா, என்ன வேலை வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரும் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள்கிட்ட ஒரு டம்ளர் கொடுக்குறேன், அது நிறைய தண்ணி இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீர் சிந்தாமல் உன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரணும். உன் ஆஃபீஸில் போயிட்டு எல்லாரும் இருக்கிற மேசை வழியாக அப்படி நடந்து போயிட்டு மறுபடியும் நீ இதே இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது என்ன புது விதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி பரவாயில்ல, இவர் சொன்னால் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளரை வாங்கிக்கிறாரு. அந்த கோலை பார்த்தீங்கன்னா நல்ல விளிம்பு வரைக்கும் தண்ணீர் நிரம்பி இருக்குது. அதை அவர் உள்ளங்கையில் வச்சுட்டாரு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய முழு கவனம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் சிந்தக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அடியாக வச்சு அவர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டாரு. அவர் ஆஃபீஸ் உள்ள அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு சிலர் பேசுகிறாங்க. இவர் எதுக்குமே செவி சாய்க்காம பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டு மறுபடியும் அந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டார். வந்தவர் அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழாமல் பார்த்துக்கிட்டாரு. இப்போ அந்த டாஸ்கை வெற்றிகரமாக முடிச்சுட்டு அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு. ஐயா, நீங்கள் சொன்னது போல் இந்த டம்ளரை பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தவே கிடையாது. இப்போ சொல்லுங்க ஐயா, நான் அந்த பிரச்சனைலேருந்து எப்படி விடுபடுறது, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அந்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நீயே கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறாரு. ஒன்றும் புரியலை. இல்லைங்க ஐயா, எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த கோலையை கொடுத்து அதில் தண்ணீர் நிரப்பினேன், இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு வர சொன்னேன். அதுலேருந்து தண்ணீர் ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனேன். இப்போ நீ சொல்லு, உங்கள் ஆஃபீஸில் போயிட்டு வந்த, அங்கே எத்தனை பேர் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த விஷயத்தெல்லாம் கேட்டியா? யார் யார் என்ன பேசினாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி இந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு. இப்போ தான் அந்த மனிதர் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் எப்போ அந்த பயணத்தை ஆரம்பித்தாரோ, அதாவது அந்த ஆசிரமத்திலேருந்து அந்த டம்ளரை கையில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, அப்பையிலிருந்து அவர் காது முழுவதுமே செவிடான மாதிரி தான் இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் அவர் காதுக்குள்ளே போச்சு, ஆனால் எதுவுமே அவர் மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகல. நிறைய சத்தங்கள், நிறைய பேர் பேசுகிற சத்தம், இது எல்லாத்தையுமே கேட்டார். ஆனால் எதுக்குமே இவர் செவி சாய்க்கலை. இவர் அந்த கோலையில் முழு கவனத்தையும் செலுத்தியிருந்தார். அதனால் யார் பேசுனதையுமே இவர் கேட்கல. இப்போ அந்த துறவி கிட்ட சொல்கிறாரு, இல்லைங்கய்யா, நீங்கள் இது ஒரு முக்கியமான வேலை கொடுத்துட்டீங்க, அதுவும் ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு சின்ன கவன சிதறல் கூட அதுலேருந்து தண்ணியை கீழே கொட்டிடும். அதனால் ரொம்ப பொறுமையாக ரொம்ப கவனத்தோடு நான் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் யார் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நான் கவனிக்கவே இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இது போல தான் நீ எப்போ உன்னுடைய வேலையில்
ரொம்ப முழு கவனத்தோட ஈடுபட ஆரம்பிக்கிறியோ அப்போவே மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது உன் காதில் விழவே செய்யாது. அது உன்னை பற்றி சொன்னாலும் சரி, இல்லை உன்னை பற்றி மற்றவங்க கிட்ட சொன்னாலும் சரி, எந்த விஷயமும் உன்னை பாதிக்காது. அதுக்கு நீ முதல்ல முழுவதுமாக உன்னுடைய வேலையில் நீ ஈடுபட ஆரம்பிக்கணும். 100% உன் வேலையில் உன்னுடைய ஈடுபாடு இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலையும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எதுவுமே உன்னை பாதிக்க போகிறது கிடையாது. இப்போ என்னென்னா, இப்போ இந்த விஷயத்தினால இந்த வேலையை விடுறேன்னு வச்சுக்குவேன், வேற ஒரு இடத்துக்கு போவேன். அந்த இடத்துலையும் இதே மாதிரி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இல்லையா? அங்கேயும் இதே மாதிரி ஆட்கள் இருக்கலாம், அங்கேயும் இதே மாதிரி நச்சுத்தன்மை உள்ள ஆட்கள்லாம் இருக்கலாம். அப்போ மறுபடியும் நீ வேறு ஆஃபீஸுக்கு போகணும். இப்படியே மாறிக்கிட்டே இருந்தீன்னா கடைசி வரைக்கும் உனக்கு வந்து மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடும். நீ வேலையை தான் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதனால் ஒன்று பண்ணு, மறுபடியும் இதே வேலைக்கு போ. ஆனால் முன்ன நான் சொன்ன மாதிரி எதையுமே கவனிக்காமல் உன்னுடைய வேலையில் மட்டும் ஈடுபாடு. எப்பயாவது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, இப்போ நீ செஞ்ச பார்த்தியா, இந்த கோழியை எடுத்துக்கிட்டு நடந்து போன பார்த்தியா, அப்போ இருந்த அந்த கவனத்தை உன்னுடைய கவனத்துக்கு கொண்டு வா. கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னுடைய வேலையில் முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பிச்சிருவ. அதனால் நீ கவலைப்படாமல் போய் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியை அனுப்பி விடுறாரு. இதை கேட்டதுக்கப்புறமா இந்த மனிதருக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிருச்சு. அன்னையிலிருந்து அவர் ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆனால் யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற எதையுமே கவனிக்கிறது கிடையாது. முழு நேரமாக அவருடைய வேலையில் மட்டும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் நாளடைவில் அவரை பற்றி பேசுகிறது எதுவுமே அவர் காதுக்கு வர்றதில்லை. மக்களுமே இவர் ரியாக்ட் பண்ணாதனால கொஞ்சமாக இவரை பற்றி பேசுகிறத விட்டுட்டாங்க. இவருமே மன அழுத்தம் இல்லாமல் ஒரு நல்ல வேலையில் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க நாமுமே இந்த மாதிரி நிறைய நேரங்களில் பாதிக்கப்படுவோம். அது நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயே இருக்கலாம், இல்லை நம்மளுடைய உறவினர்கள்கிட்ட கூட இருக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பொறுக்காமல் உங்களை பற்றி தவறுதலாக பேச ஆரம்பிப்பாங்க. உங்களை பற்றி உங்கள்கிட்டயே உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்கிற அளவுக்கு பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க சொல்கிற எதையுமே நீங்கள் காதில் வாங்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் அவங்க பேசுகிற எல்லாருமே அப்படியே நமுத்து போயிடுவாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு எந்த ஒரு பவருமே இல்லாமல் போயிடும். எப்போ நீங்கள் அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே போட்டு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இல்லை அந்த வார்த்தைகளுக்கு எதிர்வினை ஆட்டுறீங்களோ, அப்போ தான் அந்த பேசுகிறவங்களுக்கு இன்னும் வீரியம் அதிகமாகவும் அவங்க இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிச்சுட்டு தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அந்த துறவி சொன்ன மாதிரி அந்த டம்ளரை கையில் எடுத்துகிட்டு போகிற அந்த உதாரணத்தை எடுத்துங்க. அந்த டம்ளரை எடுத்துக்கிட்டு நடக்கிறது நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கவனம் வேறு எங்கேயுமே இருக்காது, அந்த தண்ணீர் மேலே தான் இருக்கும். அதுபோல் எப்போவுமே உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க, உங்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக யாரோட சொற்களும் உங்களை பாதிக்காது. நீங்களும் மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.